ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கு முன்னணி நடிகரான நம்ம நாகா சைத்தன்யாவுக்கும் சமந்தாவும் பார்த்திங்க அப்படின்னா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா இடையில உள்ள கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்தும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாகா சைத்தன்யா நம்ம ஜோபிகா துலிபாலாவோட பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரகசியமாக டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். நீங்கள் காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மறுத்து அவங்க பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு கடந்த இந்த 8ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நாகார்ஜுனாவோட இல்லத்தில் நிச்சயதார்த்தமும் நடந்திருக்கு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே வச்சு என்ன அப்படின்னா நிச்சயமும் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாகார்ஜுனா அவங்களோட சோஷியல் மீடியா சைட் பார்த்திங்க அப்படின்னா என்னோட மகனுக்கும் ஜோபிகா துலிபாலாவுக்கும் என்ன அப்படின்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பையும் பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் விட்டுருந்தாரு. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சமந்தா சைடு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இதை பார்த்த பலருமே என்ன அப்படின்னா சமந்தாவுக்கு அதிகமே என்ன அப்படின்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தர், அதாவது சமந்தாவோட ஃபேன் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தாவுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஜிம் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க சமந்தா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் ஆயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்கள விருப்பப்பட்டால் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாரு. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சமந்தாவும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் உள்ள ஜிம்மை பார்த்து நான் ஓரளவு சம்மதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியான ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்த்த பலருமே என்ன அப்படின்னா சமந்தாவுக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற ஆள் இருந்தால் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பாங்களா, அப்போ 2வது திருமணம் அவங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி நிறைய என்ன அப்படின்னா கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு வர்றாங்க. பட்டு அதாவது நாக சைத்தன்யாவோட என்கேஜ்மெண்ட் பற்றி சமந்தா இன்னும் எதுவுமே என்ன அப்படின்னா ரியாக்ஷன் கொடுக்கல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு நாகராஜ்.